தடக்கை பங்கயம் கொடைக்குக் கொண்டல் தண்டமிழுக்குத் தஞ்சமென் றுலகோரை தவித்துச் சென்றிரந் துலத்திற் புண்படுந் தளர்ச்சிப் பம்பரந் தனையுசர் கடத்தைத் துன்பமன் சடத்தைத் துஞ்சிடுங் களத்தைப் பஞ்சை யிற்றிய வாழ்வை கணத்திற் சென்றிடத் திருத்தித் தண்டையங் கழற்குத் தொண்டுகொண் டருள்வாயே. படைக்க பங்கயன் துடைக்கச் சங்கரன் புரக்கக் கஞ்சைமண் பணியாக பணித்துத் தம்பயந் தணித்துச் சந்ததம் பரத்தைக் கொண்டிடுந் தனிவேலா. குடக்குத் தென்பரம் பொருப்பிற் றங்குமங் குலத்திற் கங்கைதன் சிறியோனே குரப்பொற் கொம்பைமுன் புனத்திற் செங்கரம் குவித்துக் கும்பிடும் பெருமாளே. அருணகிரிநாதர் இந்த 15வது பாடலில் சொல்லியிருக்கும் பொருள். உன் அகன்ற கை தாமரை போன்றது. கொடை வன்மையில் நீ மேகம் போன்றவன். உலகத்தவரைத் தவிப்புடன் நாடி யாசித்து மனம்நொந்து புண்ணாகித் தளர்வுற்றுப் பம்பரம் போன்று சுழல்வேனை உள்ளிருக்கும் பண்டம் ஊசிபோன மண்சட்டியைத் துன்பம் நிறைந்த மண்ணாலான இந்த உடலை அழிந்து போகும் இந்தப் பாண்டத்தை ஐம்பொறிகளால் ஆட்டி வைக்கப்படும் இந்த வாழ்வை நொடியில் வந்து என் இதயமாம் இடத்தைத் திருத்தி வீரக் கழல்கள் அணிந்த நின் அழகிய திருப்பாதங்களுக்குத் தொண்டு செய்ய என்னை ஏற்றுக்கொண்டு அருள்வாயாக. படைக்கும் தொழிலைச் செய்வதற்குத் தாமரை மலர்மேவும் பிரம்மன், அழிக்கும் தொழிலைச் செய்வதற்குச் சங்கரன், காக்கும் தொழிலைச் செய்வதற்குத் தாமரையாள் மணாளன் திருமால் என்று தத்தம் தொழில்களை நியமித்து அளித்து அவரவர் பயங்களைப் போக்கி எப்போதும் பராகாசத்தில் மேலான நிலையில் நிற்கும் ஒப்பற்ற வேலாயுதக் கடவுளே. மதுரைக்கு மேற்கே திருப்பரங்குன்றத்தில் தங்கும் உயர்குல நதியாம் கங்கையின் குழந்தாய் குருகுலத்து அழகிய வள்ளியை முன்பு தினைப்புனத்தில் நின் செவ்விய கரங்களைக் கூப்பிக் கும்பிட்ட பெருமாளே என்கின்றார்.